வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க வண்டி கடையில் பண்ணுற இந்த சுண்டல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தவளை வடை, காஞ்ச பட்டாணி 150 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 4-5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வண்டி கடை சுண்டல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச பட்டாணியை நல்லா தண்ணியில் ஊற வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஓவர் நைட்டில் ஊற வச்சிருக்கணும். அதாவது இன்றைக்கி காலையில் நீங்கள் இந்த வண்டி கடை சுண்டல் பண்ண போகிறீங்கன்னா நேற்று நைட்டே ஊற வச்சுருங்க. எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். அதே டைமில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த குக்கரில் போடும்போது தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். அதே டைமில் பாதி தக்காளி போட்டிருக்கேன், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு 2-3 பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள், நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வண்டி கடை சுண்டல் பார்க்கும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லோ கலர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் மசாலாவாக இருந்தால் பிடிக்கும். அதனால தான் இந்த சில்லி பவுடர் அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த காஞ்ச பட்டாணியோட. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் கரெக்டாக செட் பண்ணுறோம், விசில் வச்சு. கரெக்டாக நீங்கள் ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அந்த சுண்டல் நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேஷ் ஆகிடணும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதுக்கு பிறகு தாளிப்பு போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு வேக வச்ச சுண்டல் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் தாளிப்பாக போட்ட பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, மீதி உள்ள வெங்காயம், அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இன்னொரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்ல கலராக வந்துருக்கு பார்த்தீங்களா வெங்காயம், அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு மீதி உள்ள தக்காளி இதில் போட்டிருக்கேன். தக்காளி இந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், வேக வைக்கிற இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா, மஞ்சத்தூள், மீதி உள்ள தனியா பவுடர், அதுக்கு பிறகு சில்லி பவுடர். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலாவாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் சில்லி பவுடர் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அந்த இடத்துல சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மசாலாவை நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை திருப்பி குக் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணலாம். கொத்தமல்லி போட்டாலே எந்த ஒரு ரெசிபி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி மட்டும் இல்லைங்க, நம்ம சவுத் இந்தியன் ரெசிபி எந்த ஒரு ரெசிபி இருந்தாலும் கருவேப்பிலை, கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மசாலா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வேக வச்ச அந்த காஞ்ச பட்டாணியை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசம் நல்லா போன பிறகு கொஞ்சம் கெட்டியான டெக்ஸ்டர் வரணும், லூஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போவுமே வண்டி கடை சுண்டல் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான். இது கூட வடை, சமோசா, இந்த மாதிரி உள்ளி வடை, இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, நெய்யும் போட்டிருக்கேன். நெய் எதுக்காகனா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் ரோடுக்கெல்லாம் போட மாட்டாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயம் போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராகும்.
இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான தவளை வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், பெரிய வெங்காயம் 1, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 4 பத்தை, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே 1 கப்பு சொன்னோம் பார்த்தீங்களா. ஒரு பருப்பு 100 கிராம் சொல்லி 400 கிராம் போட்டிருக்கோம். ஸோ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். ஊற வைக்கிறது டைமிங் என்னங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி எல்லா பருப்பும் ஒன்றா போட்டிருக்கேன். இந்த 4 பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை அரிசியும் தனியாக ஊற வச்சுருக்கோம். இந்த பருப்போட இந்த பச்சை அரிசி போட்டு அரைக்கக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு மட்டும் அரைச்சிடும். எதுக்காகன்னா இந்த பருப்பு சம்டைம் அரைக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரிசி தனியாக அரைச்சினா கெட்டியான பக்கம் கிடைக்கும். அந்த டைம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் அரைக்கிறோம். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகபட்சம் 50 ml தண்ணி இருந்தால் போதும். ஆக்சுவலாக ஊரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்கல்லில் நல்லா அரைச்சிருப்பாங்க. உங்கள் வீட்டில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டுக்கல்ல அரைக்கலாம். அப்படி இல்லாதவங்க மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாவு இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். கெட்டியாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெட்டியாக இல்லாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா மாவு நீங்கள் தட்டி போடும்போது கரெக்டாக வராது. தட்டி போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் போண்டா மாதிரி போட்டுருவாங்க. போண்டா மாதிரி இந்த தவளை வடை போடவே கூடாது. இதுக்கப்புறம் இந்த பச்சரிசி, அதாவது ஊற வச்ச பச்சரிசி இப்போ அரைக்க போகிறோம். அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் இதில் போட்டிருக்கேன். அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைக்க பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கெட்டியான பக்குவம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி தான். சம்டைம் பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த அரிசி வச்சுன்னா சரி பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாவோட அரைச்ச பச்சரிசியும் இதில் போடுறோம். இதுக்கு பிறகு சீரகம், இதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலை. நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை போடுவீங்களா அந்த மாதிரி பக்குவத்துக்கு போட வேண்டியது தான். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பிடிச்ச கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். திருவண்ண தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எண்ணெயில் தாளித்து போடுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெயில் தாளிக்கும் போது வெறும் கடுகும் பெருங்காயம் மட்டும்தான் தாளிக்கணும். ஏங்கிட்டனா இந்த ப்ரிப்பரேஷன் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பெருங்காயம், அந்த தாளித்த கடுகும் அந்த வாசனை நல்லா தெரியும். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தரணும். அதனால் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு இந்த பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவோட ஊற்றுறோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ரவுண்டாக எடுத்து நீங்கள் தட்டி போட்டினா வடை ரெடி. கையில் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியான பக்கம் கிடைக்குதா, இந்த மாதிரி தான் வரணும். சில பேர் தேங்காய் அதிகமாக போட்டுருவாங்க. தேங்காய் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும், ஒன்றும் தவறலாம் இல்லை. ஆனால் உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த வடையை தட்டி முடித்த பிறகு 2 கையில் இப்படி மாற்றி மாற்றி திருப்பி பாருங்கள். அப்போது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது அரைச்ச பக்கம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு இந்த எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்போவுமே சொல்கிறதான், எண்ணெய் சூடாக இருக்கணும். இந்த வடை மாவு எல்லாத்தையும் போட்ட பிறகு டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் கரெக்டாக இருக்கும். அதே டைமில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேல் பகுதி மட்டும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அடடா, நான் சொல்ல வேண்டியதில்லை, தவளை வடை எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.